ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்டிங் ரீட் தான் பார்க்க போறோம். பிஜிஎம் இல்லாம பார்த்தா கண்டிப்பா நல்லா இருக்காது. ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும் பிஜிஎம் போட்டுக்க. இந்த மாதிரி உங்க போட்டோ வச்சு எப்படி ட்ரெண்டிங்கா கிரியேட் பண்றது தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ல ஈஸியா மேக் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு என்னோட டெலகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக 6 செகண்ட்ஸில் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்துட்டு நான் ஆட் மியூசிக்கில் போயிட்டு மியூசிக் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்க மியூசிக்கை மியூட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மியூசிக் ஆட் பண்ணால் நமக்கு ஃபோட்டோ வைக்க கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி ஒரு நார்மல் ரெட் ஆங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிளாங்காக இருக்க மாதிரியான ஒரு பிளாக் ரெட் ஆங்கிள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதோட செகண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணி செட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு மெயின் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட்ஸ் இந்த மாதிரி குறைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு திரும்ப ப்ளஸ்ஸு கொடுத்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கிராப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த ஓவர்லேக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு டூரேஷன்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டைமண்ட் கீ ஆட் பண்ணி நம்ம மூவிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டூரேஷன் கொண்டு வந்துட்டு 2 டைமண்ட் கீ ஆட் பண்ணிக்கிறேன். செகண்டாக இருக்க டைமண்ட் கீ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது கீழேயும், செகண்டாக இருக்கிறது அப்படியே விட்டுட்டிங்கன்னா மேலே வந்துடும். ஸோ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பாடி எஃபெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு அதில் வந்து ஸ்ட்ரோக்குக்கு வந்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பார்டர்ன்னு இருக்கு இல்லையா, அதை தான் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து கொடுத்துக்கோங்க. எலக்ட்ரிக் பார்டருங்கிறத கொடுத்துட்டு அதில் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இருக்கு இல்லையா, அட்ஜஸ்ட்க்கு போயிட்டு நீங்கள் வந்து கலர் அப்புறம் சைஸு அதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஓவர்லே வந்து இந்த பிக்குக்கு மட்டும் வர மாதிரி செட் பண்ணிவிட்டு நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லோ கலரில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதோட ஸ்பீடு சைஸு எல்லாமே வந்து அட்ஜஸ்டபிளாக இருக்குது. நீங்கள் வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. அனிமேஷன் நம்ம முன்ன வந்து வச்சோம். ஸோ அந்த மாதிரி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோக்கு வந்து கரெக்டாக வர மாதிரி டூரேஷன்ஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன். அதாவது பிஜிஎம்க்கு தகுந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ் வர மாதிரி நான் டூரேஷன்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு டைமண்ட் கீ வந்து கீழே கட் ஆகிடுச்சு. இது பண்ணதுனால மேலே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபோட்டோக்கு வந்து அனிமேஷன் போய்க்கோங்க. அதில் வந்து எந்த டூரேஷன் வரைக்கும் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அனிமேஷன் போயிட்டு ரிப்பல் அப்படின்னு இருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இண்டில் பார்த்தீங்கன்னா ரிப்பல்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதை கொடுத்தோம்னா இந்த பிஜிஎம்க்கு வந்து மேட்சிங்காக இருக்குது அந்த அனிமேஷன். ஸோ அதை வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கிடச்சிருச்சு. இதே மாதிரி ப்ராசஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கும் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்த போது நம்ம ஒரு பிளாக் கலரில் பிளாக்காக கொடுத்துக்க போகிறோம். பிளாக்காக வந்து கொடுத்துட்டு அதை வந்து கீழே இந்தாண்ட கொண்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து கிராப் பண்ணி எல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ திரும்பி அதை டூப்ளிகேட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ஓவர்லே கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்துட்டு இதோட பேக்ரவுண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு சிலது வந்து கேப்கட்லேயே நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாலும் க்ளீனாக கிடைக்கிது. ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இல்லை. அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் நீங்கள் க்ரோமில் போயிட்டு பேக்ரவுண்ட் எரேசர்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அதில் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேப்கட்லேயே நீட்டாக எரேஸ் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன். அகெயின் பார்த்திங்கன்னா நம்ம எஃபெக்ட் வச்சோம் இல்லையா, எலக்ட்ரிக் பார்டர்னு, அந்த எஃபெக்டே வந்து நம்ம காப்பி பண்ணி இதில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இதுக்கு போயிட்டு ஆப்ஜெக்டிவில் போயிட்டு இந்த பிக்சருக்கு வர மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருச்சா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த பக்கத்தில் இருக்க ஃபோட்டோக்கு அனிமேஷன்ஸ் கரெக்டாக வந்த மாதிரி டைமண்ட் கீஸ் 2 டைமண்ட் கீ ஆட் பண்ணி கீழே இருந்து மேலே வர மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு வந்து அனிமேஷன் போய்க்கலாம். மெயின் பிக்சருக்கு, மெயின் ட்ராக்கில் இருக்க பிக்சருக்கு போயிட்டு ரிப்பல் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடச்சிரும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா பக்காவான ஒரு அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதுக்கான டூரேஷனையும் கட் பண்ணிவிட்டு திரும்ப இந்த ப்ராசஸையே மற்ற பிக்சருக்கும் வைங்க. நான் வந்து ப்ரிவியூ எடிட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த அதோட டைம்லைன் தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ ட்ரெண்டாகவும் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.